ஹாய் ஸ்டடி வித் ஷெயில டே 16 அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஸ்டடி பிளான் எப்படி போச்சு அப்படின்னா மார்னிங் ஒரு 5:36 அந்த மாதிரி எழுந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே 16 நான் அதில் மார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்னதாக காஃபி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஷனாக வந்து நான் நியூஸ் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு எடிட்டோரியல், அதுக்கப்புறமா சயின்ஸ் அண்ட் டெக்கும், அதுக்கப்புறம் பாலிட்டி ஓரியன்டட் கொஷின்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டடி பிளானில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சா, அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்ததுலேருந்து அவங்க என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட், பிக்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறமா வந்து சார்ட்டர் ஆக்ட், அதாவது ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டங்கள், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரௌன் ரூல் வந்துட்டு அந்த 1854க்கு அடுத்து என்னென்ன நடந்துச்சு இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நம்ம இதை படிக்கும்போதே எப்படி படிக்கணும்னா மெயின்ஸ் ஓரியன்டாகவே வந்து நீங்கள் படிச்சிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு மதியம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் நான் வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அகெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காம்போசிஷன் ஆஃப் அதான் இந்திய அரசியலமைப்பு உருவானது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு சின்னதாக முடிச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒர்க்ஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அகெயின் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் புக்கையும் பக்கத்தில் வச்சுட்டு எந்தெந்த இடத்துல வந்து தேவைப்படுமோ அந்த இடத்துல வந்து புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய நோட்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டேவை வந்து நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.